ஹலோ வியர்ஸ், இந்த வீடியோவில் ஒரு ப்ரொசீஜரல் லாவா ஷேடர் எப்படி பிளெண்டர் 2.82 பண்ணுறதுன்னு நான் காட்ட போகிறேன். இதில் பார்த்தீங்கன்னா அந்த ஷேடரோட நம்ம அதை கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். எந்த அளவுக்கு எங்கெங்கெல்லாம் லைட் அடிக்கணும், எங்கெங்கெல்லாம் இருக்கக்கூடாது, எங்கெல்லாம் பிளாக்காக இருக்குன்றதை ஒரு கலர் ரம்ப் மூலிமா நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் இதில். அப்புறம் இதில் இருக்கிற இதே ஷேடர் நம்ம இன்னொரு ஆப்ஜெக்ட்டுக்கு அப்ளை பண்ணும் போதும் அது கரெக்டாக செட் ஆகிற மாதிரி தான் நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கும் திரும்ப இது மாற்றணும் அவசியம் இல்லை. நம்ம டெலிட் பண்ணிக்கலாம் இதை. ஸோ இப்போ நமக்கு ஒரு புது மெஷ் ஆப்ஜெக்ட் தேவைப்படும். அது ஈவி ஸ்பியர் ஆர் கியூப் எது வேணால் இருக்கலாம். நான் அதில் ஈவி ஸ்பியர் எடுத்துக்கிறேன். அப்புறம் முக்கியமான ஒரு விஷயம், நம்ம இதை இது ஈவி ரெண்டர் என்ஜின் தான் பண்ண போகிறோம். ஸோ ப்ளூமை ஆன் பண்ணிக்கோங்க. ஏன்னா அப்போ தான் நமக்கு எந்த அளவுக்கு அது லைட் இன்டென்சிட்டின்றது ப்ளூ மூலிமா தான் நமக்கு தெரியும். அது ஈவியில் இருக்குது அந்த ஆப்ஷன். அப்புறம் நம்ம ஷெட்டிங் டேப்குள்ளே போய்க்கலாம். ஒரு நியூ டெக்ஸ்சர் ஓப்பன் பண்ணிக்கலாம். அதோட பேஸ் கலரை கொஞ்சம் குறைக்கணும். அதுக்கு முன்னாடி மெட்டீரியல் ஒன்று தள்ளி வச்சுக்கலாம். ஏன்னா நம்ம ஷேடர்ஸ் ஆட் பண்ண போகிறோம். நம்ம அதோட பேஸ் கலரை கொஞ்சம் டார்க்காக இருக்கிற மாதிரி மாற்றிக்கலாம். ரொம்ப டார்க்காகனா கொஞ்சம் டார்க்காக இருக்கிற மாதிரி. அடுத்து நமக்கு ஒரு மிக்ஸ் ஷேடர் தேவைப்படும். அது மிக்ஸ் ஷேடர் சர்ச் பண்ணிக்கலாம். ஸோ நமக்கு இந்த சர்ச் ஓப்பன் பண்ணணும்னா ஷிஃப்ட் அழுத்தினா போதும், நமக்கு அந்த சர்ச் ஓப்பன் ஆகும். அடுத்து நமக்கு ஒரு எமிஷன் தேவைப்படுது. அது அந்த ஷேடரில் கனெக்ட் பண்ணிவிட்டு நமக்கு தேவையான கலரை செலக்ட் பண்ணி அதோட ஸ்ட்ரென்த்தை ஒரு 50 40 இல்லை நமக்கு எந்த அளவுக்கு தேவையோ அதில் நம்ம வச்சுக்கலாம். அடுத்து நம்ம ஒரு கலர் ரேம்ப் ஓப்பன் பண்ண போகிறோம். கலர் ரேம்ப் நோடு அதை அதோட கலரை மிக்ஸ் ஷேடரோட ஃபேக்டரியில் செட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அது மூலிமா நம்ம அதோட எந்த அளவுக்கு அது டார்க் ஆகணும், எந்த அளவுக்கு அது பிரைட் ஆகணுன்றதை நம்ம அப்புறமா கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம ஒரு நாய்ஸ் டெக்ஸ்சர் ஓப்பன் பண்ணிக்கலாம். அதோட கலர் எடுத்து அதோட ஃபேக்டரில் பண்ணிவிட்டு இப்போ நெக்ஸ்ட் நம்ம இது மூலிமா அது எங்கெங்கெல்லாம் மட்டும் லைட் அடிக்கணுன்றதை செலக்ட் பண்ணிக்கலாம். இது மூலிமா அதற்கு ஒரு லாவா டெக்ஸ்சர் கொடுக்க முடியும் நம்மளால். அடுத்து அதோட ஸ்கேல் மூலிமா ஃபர்ஸ்ட் ஒரு டீட்டெயிலில் நம்ம ஃபுல்லாக இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அப்போ தான் அதில் ஏஜஸ்லாம் கரெக்டாக இருக்கும். அடுத்து ஸ்கேலை வச்சு நமக்கு எங்கெங்கெல்லாம் வரணும் அப்படின்றத நம்ம ஈஸியாக கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இது எல்லாமே நம்ம கையில் கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி தான் நம்ம கையில் இருக்கும். ஸோ நமக்கு வேற ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கு இதே மாதிரி இருக்கக்கூடாதுன்னா அதை நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியும். அடுத்து டிசோஷன் ஒரு 0.5க்கு வச்சுக்கலாம். ஏன்னா ஃபியூச்சர் மீன்ஸ் நம்ம அடுத்து இதை இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணுவோம். இப்போதைக்கு இது இங்கே இருக்கட்டும். அடுத்து எடிட் ப்ரிஃபரன்சஸில் ஆடான்ஸில் நோட் ரேங்லர்னு டைப் பண்ணிங்கன்னா அது ஆடான் இருக்கும். இது பிளெண்டர் கூடவே வரது. அதை நீங்கள் செக் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் நாய்ஸ் டெக்ஸ்சரை கிளிக் பண்ணிவிட்டு Ctrl+T அழுத்தும் போது உங்களுக்கு மேப்பிங்கும் டெக்ஸ்சர் நோடு கூடவே வந்துடும். இல்லைனா நீங்கள் டெக்ஸ்சரையும் மேப்பிங் நோடையும் தனியாக ஆட் பண்ணி கனெக்ட் பண்ண வேண்டியதாக இருக்கும். நெக்ஸ்ட் ஜென்ரேட்டரில் வெக்டார் இருக்கும். அதை எடுத்துகிட்டு நம்ம ஆப்ஜெக்ட்லேருந்து வெக்டார் போடுவோம். ஸோ நம்ம ஆப்ஜெக்ட்லேருந்து வெக்டார் போடும்போது நமக்கு யூனிஃபார்மாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த கியூபை நம்ம சேம் மெட்டீரியல் கொடுக்கும்போது அந்த மெட்டீரியலுக்காக அது கரெக்டாக ஆகலை. ஏன்னா அதில் இருக்கிறது அப்படியே சேம் ஆகுது, அந்த மெட்டீரியலுக்கானது கிடையாது. இப்போ நம்ம ஆப்ஜெக்ட் கொடுக்கும்போது இந்த மெட்டீரியலுக்கு ஏற்ற மாதிரி அது மாறிக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு ஆப்ஜெக்ட்னு கொடுத்துட்டு இப்போ அது நிறையா இருக்கிறதுனால அதை நம்ம ஸ்கேலை கொஞ்சம் குறைச்சிக்கலாம். அப்புறம் அது நம்ம ஓன் விஷயஸில் தான் இருக்குது, நமக்கு எப்படி வேணுமோ அது அந்த அளவுக்கு தான். நெக்ஸ்ட் இப்போ நம்ம ஒரு பம்பனோட ஆட் பண்ணணும். ஏன்னா அதோட பிளெயின் சர்ஃபேஸாக இருக்குது, அது கொஞ்சம் பம்ப்ஸ் இருக்கணும், அப்போ தான் அந்த ராக் டெக்ஸ்சர் கிடைக்கும். ஸோ ஒரு பம்பனோட ஆட் பண்ணிவிட்டு அதை பிரின்சிபல் ஷேடரோட நார்மலில் செலக்ட் பண்ணி கனெக்ட் பண்ணிவிட்டு நாய்ஸ் டெக்ஸ்சரோட கலரில் இருந்து பம்போட ஹைட்டுக்கு கனெக்ட் பண்ணிடலாம். இது மூலிமா நமக்கு ஒரு ராக் டெக்ஸ்சர் கிடைக்கும். என்னோட ஹார்ட்வேர் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு கிடையாது, ஸோ கொஞ்சம் அப்பப்போ லேக் ஆகுது. இப்போ நமக்கு அந்த ராக் டெக்ஸ்சர் கிடச்சிருச்சு, வால்கானிக் ராக் டெக்ஸ்சர். அடுத்து நம்ம நாய்ஸ் டெக்ஸ்சரை டூப்ளிகேட் பண்ண போகிறோம்.
பண்ணி அதை ஆட் பண்ணும்போது நமக்கு இன்னும் கொஞ்சம் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ரியலிஸ்டிக்கான டெக்ஸ்சர் கிடைக்கும். நான் வந்து ஒரு லேப்டாப் தான் யூஸ் பண்ணுறேன். இதில் வந்து ஜிபியூ கிடையாது, ஸோ கொஞ்சம் லேட் ஆகுது. நீங்கள் நல்லா ஹார்ட்வேர் வச்சுருந்தீங்கன்னா ஜிபியூ கம்ப்யூட் போட்டிங்கன்னா கொஞ்சம் ஸ்பீடாக இருக்கும். இது மூலிமா நமக்கு இது கிடச்சிருச்சு. இப்போ அந்த கலர் ரேம்பில் நமக்கு எந்த அளவுக்கு அதோட இன்டென்சிட்டி இருக்கணுன்றதை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். பட் இது வந்து ஒரு வெறும் ஷேடர் தான், ரவுண்டாக இருக்கிறது. இன்கேஸ் உங்களுக்கு வந்து இதில் டெப்த் வேணும், டிஸ்பிளேஸ்மெண்ட் காட்டணும்னா நீங்கள் டிஸ்பிளேஸ்மெண்ட்டை ஒரு டெக்ஸ்சர் ஆட் பண்ணிவிட்டு, நம்ம ஆல்ரெடி பண்ண நாய்ஸ் டெக்ஸ்சரை ஆட் பண்ணிவிட்டு டிஸ்பிளேஸ் கொடுத்துட்டிங்கன்னா நம்ம அது எந்தளவுக்கு டிஸ்பிளேஸ்மெண்ட் இருக்கணுன்றதை கன்வெர்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் உங்களுக்கு கலர் மாற்றணும்னா எமிஷனில் நீங்கள் போய் மாற்றிக்கலாம். நான் வந்து ஒரு புது சிலிண்டர் ஆட் பண்ணுறேன். இதுக்கு நான் அதை சேம் கொடுக்கும்போது என்னால் இருக்கிற அதே டெக்ஸ்சரை மாறாமல் இது கொடுக்க முடியும். இந்த ஆப்ஜெக்ட்டுக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்க முடியும். தேங்க்யூ கைஸ். சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.